வணக்கம், இது தமிழோட திறனியங்கும் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே ரஜீவன். எங்களோட பன்னி விழிப்புல நெட்வொர்க் சங்கத்தினுடைய பன்னிநாதம் இசைக்குழுவும் சாய் சகி இசைக்குழுவும் சேர்ந்து நடக்க போற ஒரு இன்னிசை கானம் தான் இப்ப எல்லாரும் பார்க்க போறீங்க. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. அதோட போராட்ட களத்துல பார்வை இழந்து கை கால்களை இழந்து அப்படியானவங்களும் இதுல இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த அம்மா அப்பான்னு ரெண்டு தான் இருக்கும். பட் எங்களுக்கு 4 பேர் இல்லாட்டி 5 பேர் இருப்பாங்க. இப்படி இருப்பாங்க. ஸோ அதால எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு உண்மையில இந்த போராட்ட களத்துல இருந்த போராட்ட நாயகர்களோட அவங்களோட கலை சார்ந்த இந்த இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்காக தான் நான் நாவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சாய் சபி அதோடு விரைந்து வழிநாதன் இசைக்குழு கலைஞர்கள் ஒருங்கிணைந்து வழங்குகின்ற இன்னிசை இரவோடு இணைப்பு கொண்டும் வணக்கம் அக்கா. வணக்கம். ரொம்ப நாளாச்சு சந்திச்சு. எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நலமறியாவல். நாங்களும் நலமாக இருக்கிறோம். ஓகே, அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போய்கொண்டிருக்குது? வாழ்க்கையெல்லாம் இப்போதைக்கு நல்லா போய்கொண்டிருக்கு. உண்மையில சமக்கள நாயகர்களை வெகு நாட்களுக்கு பின்பு சந்திக்கிறதுல எனக்கும் சந்தோஷம். அதுவும் இந்த நாட்கள்ல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்றைய நாட்பொழுது உங்களுடைய மதிக்கத்தக்க ஒரு நாள், பொன்னான நாள். இன்றைய நாள் எப்படி போச்சு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் காலையில இருந்து வரல, நான் கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தேன். இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்குமே ஹாப்பியா தான் இருக்குது. இன்னைக்கு எங்களுக்குரிய நாள். அதனாலவே மேல மிக்க மகிழ்ச்சி. அதோட உங்களை இதுல கண்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அக்காட ப்ரோக்ராம் இனிதான் இருக்கு. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா சிங்கிங் பண்ணுவாங்க, அதாவது நல்லா பாடுவாங்க. நீங்க போன வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு அக்கா பாட இருக்கிறாங்க. அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையில இந்த இசை நிகழ்ச்சியின் பேர் சொல்லுவீங்க? இந்த இசை நிகழ்ச்சி எங்களோட பன்னி விழிப்புல நெட்வொர்க் சங்கத்தினுடைய பன்னிநாதம் இசைக்குழுவும் சாய் சகி இசைக்குழுவும் சேர்ந்து நடக்க போற ஒரு இன்னிசை கானம் தான் இப்ப எல்லாரும் பார்க்க போறீங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல மாவீரர் நாட்களா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் மற்ற விசேட நாட்களாக இருக்கட்டும், அந்த நாட்கள்ல உண்மையிலே போராட்ட களத்துல இருந்தவங்க போராளிகள் நிறைய பேர் இசைத்துறையில சார்ந்திருந்தாங்க. ஏன்னாக்கா பாடகர்களா இருக்கட்டும், அதே மாதிரி இசை வித்துவான்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய பேர் அந்த துறையிலேயே இருந்தாங்க. அப்போ அந்த நாட்கள்ல அந்த இசை நிகழ்ச்சி நடக்க போதுன்னு சொல்லலாம். எனக்கு சின்ன வயசு தான். ஆனா கிரௌண்டுகள் எல்லாம் எங்களோட மைதானத்துக்குள்ளெல்லாம் அந்த மாவீர நாட்கள் சிறப்பிக்கும் போது இந்த பாடல்கள் பாடுவாங்க. அப்ப அதுக்காக வேண்டி எங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த டைம்ல சின்ன சின்ன ஞாபகங்கள் போகும். அந்த ஜேம் பாஸ் கொடுக்கறது, அதே மாதிரி குட்டி கண்ணண்ட பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஒரு அனுபவம், சந்தோஷம். எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு உண்மையில இந்த போராட்ட களத்துல இருந்த போராட்ட நாயகர்களோட அவங்களோட கலை சார்ந்த இந்த இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்காக தான் நான் நாவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படியான சம்பவங்கள்லாம் நாங்கள் தேடி பார்க்கறது உண்டு. அண்ட் அதுல இப்போ இன்னைக்கு இந்த இசை வித்துவான்கள், இந்த இசை பாடல்கள்ல எல்லாருமே போராட்ட காலத்தில் இருந்தவங்க தான். யுத்தத்தால், அதாவது இயற்கையில கண் பார்வை இழந்தாக்களும் இருக்கிறாங்க. அதோட போராட்ட களத்துல பார்வை இழந்து கை கால்களை இழந்து அப்படியானவங்களும் இதுல இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் இயற்கையில கண் பார்வை இழந்து யுத்தத்துல கால் காயப்பட்டது நான் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அது மாதிரி இது எல்லாமே கலந்த ஒரு கலவையா தான் நடக்க போகுது. இயற்கையாக கண்ணை பறி கொடுத்துருந்தீங்க, ஆனா போராட்டத்துல போராட்டம் யுத்த காலத்துல கால் இல்லாம போனது. இதுல எல்லாமே கலந்து செய்த கலவை மாதிரி எப்படியுமே. ஆனா அதாவது நார்மலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை விட நாங்கள் எங்களால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க சாதிச்சு கொண்டு காட்டி கொண்டிருக்கீங்க. அந்த பெரிய விஷயம். நாங்கள் உங்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணி ஆகணும். அதாவது நீங்க வாழ்ந்த வாழ்க்கைகள் உங்களுடைய வீடு மருந்து எங்களுக்காக அன்றைய காலத்துல வாழ்ந்த நீங்க, அதாவது எதிர்காலத்துல எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாட்கள்ல வாழ்ந்த நீங்க. ஓகே, உண்மையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இனி பேசுறதுல ரொம்ப நன்றியா. நன்றி. ஓகே, வணக்கம் பிரதர். வணக்கம், இது தமிழோட திறனியங்கும் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே ரஜீவன். அண்ட்
பிரகலாதன். இப்ப நீங்க சொல்லணும் ஆர்ஜி பிரகலாதன் சொல்லி. ஆமா, நாங்க ஆர்ஜி பிரகலாதன் எப்படியல. அதாவது உங்களுக்கு தெரியும் வந்து கிறிஸ்டானியன் சேனல்ல வந்து மோஸ்ட்லி நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க விருதர். ஸோ வந்து இப்போ ஆளை பார்த்தது நானே ஷாக் ஆகிட்டேன். சொன்னால் வண்டி விழிப்புணர்வு சேனலுக்கு வந்து சங்கத்துக்கு வந்து நம்ம நிறைய வாட்டி வந்து போயிருக்கோம். ஆனால் ராஜீவ் வந்து நம்ம வந்து மீட் பண்ணவே இல்லை. அப்போ இன்றைக்கு மீட் பண்ணது வந்து நான் ஷாக் ஆகிட்டேன். இந்த சங்கத்தில் வந்து அவர் ஒரு மெம்பராக இருக்கிறாரு. ஸோ மார்னிங் வந்து ஊர்வலத்துலேருந்து வரல. அப்போ அதுக்கப்புறமா தான் ஆஃப்டர் வந்து சேர்ந்துருக்கிறார். ரைட், அவரில் இருக்க மிகப்பெரிய ஒரு கலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அறிவிப்பிச்சுக்கார். அதோட சேர்த்து பாடுவார், பாடல்களும் கூட வந்து பாடுவார். ஸோ அதனால் ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச பிரதர்கிட்ட வந்து கூட்டிட்டு வந்தோம். நான் ஒரு வணக்கம் மட்டும் தான் சொன்னேன். குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. தமிழோட தரணி எங்கும் ஆர்ஜி தமிழா அப்படி சொல்லிட்டு அது எனக்கு இன்னும் பெரிய மிக ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. எங்களுக்குமே சந்தோஷமா இருக்குது. என்ன சொன்னா நீங்க சொல்ற மாதிரியே தமிழோட தரணி எங்க நிக்கிறீங்க. இப்ப எங்கட வெள்ளப்பிரம்பு தினமா இருந்தாலும் சரி, எங்கட மாற்றுத்திறனாளிகள் தினமா இருந்தாலும் சரி, எங்களோட தெய்வான பாட்டி இந்த சூழ்நிலங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் தமிழோட தரணி எங்க நிக்கிறீங்க. ஸோ அது பெரிய ஒரு சந்தோஷம். என்ன சொன்னா தமிழோட தரணியில எங்க நின்றாலும் அது வேற விஷயம். ஆனா இங்க கண்டிப்பா நின்றே ஆகணும். சொன்னா நம்ம இவங்களுக்கு எல்லாம் சல்யூட் பண்ண வேண்டிய ஆட்கள் அவ்வளவு பேருமே வந்து மண்ணுக்காக வேண்டி, எங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக வேண்டி அந்த காலத்திலேயே வந்து அவங்களுடைய உயிர் மறந்து, அவங்களுடைய பசி பட்டினி மறந்து, இரவு பகல் மறந்து வாழ்ந்தவங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு இந்த காலத்தில் நின்று ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வெளிக்கிட்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோஸ் பார்க்குற எங்களுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் உங்களை விரும்பி பார்க்குற நிறைய பேருக்காக வேண்டி ஒரு பாடல் பாடுவீங்களா? நிச்சயம். ஓகே ஓகே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கண்டேன் அதற்காக, நான் உனை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. ஓகே, இப்போ வந்து நாங்க இந்த பாடி சின்ன நான் பாடியிருக்கேன். என்ன சொன்னா இசை சங்கமம் இருக்க முடியும், அதையுமே நீங்க கவர் பண்ண இருக்கிறீங்க. நீங்க இதுல பாடுவீங்களா? இல்ல, இன்னைக்கு வந்து இல்ல, எதிர்வரும் காலங்கள்ல வந்து பாடுறதுக்கு யோசிக்கிறோம். ஓகே, சூப்பர். உண்மையில இந்த சங்கத்தோட வந்து நீங்கள் சேர்ந்து இணைஞ்சு இனிமேல் வந்து அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நாங்களும் வந்து காத்துக்கொண்டு இருக்கிறோம். ஸோ வந்து இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்வை பற்றி ஒரு அறிவிப்பு செய்ய முடியும் உங்களால? நிச்சயமா. அதாவது பன்னாட்டு வெண்பிரம்பு தினம். பன்னாட்டு வெண்பிரம்பு தினம் அப்படின்னு சொல்றது 1930ஆம் ஆண்டுல இருந்து எங்களுடைய இந்த வெள்ளை பிரம்பு தினம், இந்த கையில வச்சிருக்கிற இந்த வெள்ளை பிரம்பு, இதுதான் வந்து எங்களுடைய வழிகாட்டியா இருக்குது. நான் நிறைய வீடியோக்களை இதை வச்சிருந்தாலும் இது சம்பந்தமா யாருக்குமே எதுவுமே தெரியாது. பட் இன்றைக்கு இவருக்குத்தான் நாங்கள் வீடியோ செய்யணும். ஸோ அதால் வந்து இவர் இல்லாமல் நாங்கள் இல்லை. கண்டறியாதாக்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னுக்கு வந்து பெரிய ஒரு ஆதாரமாக வந்து இது இருக்குது எங்களோட. உங்களுக்கான ஒரு தாய் தந்தையா அவங்க இருக்கிறாங்க. நிச்சயமா எல்லாருக்குமே இந்த அம்மா அப்பான்னு 2 தான் இருக்கும். பட் எங்களுக்கு வந்து 4 பேர் இல்லாட்டிக்கு 5 பேர் இருப்பாங்க. இப்படி இருப்பாங்க. ஸோ அதால் வந்து இந்த வெண்பிரம்போடு தான் நாங்கள் வந்து எங்களோட எல்லா காரியங்களையும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நாளில் வந்து வெண்பிரம்பு தினத்தை கொண்டாடுற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண் பார்வையற்றவர்களுக்கும் வேண்டாம் ஆர்ஜி தமிழா சேனலில் வந்து நார்மல் ஆக்கள் பார்க்குறத விட எங்களை மாதிரி ஆக்கள் பார்க்குறது தான் கூட. ஸோ எல்லாருக்குமே வந்து நான் இனிய வெள்ளை பிரம்பு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தோம். அதோட வந்து ஸ்பெஷலாக இன்னொரு இது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனவு காணுங்கள், தூக்கத்தில் காண்பதல்ல கனவு, விழித்திருந்து காண்பதுதான் கனவு என்று சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்கார். அவருக்கு வந்து இன்றைக்கு தான் பர்த்டே. ஸோ அவர்கிட்ட அந்த பர்த்டே வந்து இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ அந்த ஒரு நல்ல நாளில் இந்த நாளும் இருக்கிறது வந்து எங்களுக்கு 2 நாளும் அருமையான நாட்கள். அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு படிச்சிருந்தது, நிறைய விஞ்ஞான ரீதியில் வந்து மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து, அதுவும் தமிழுக்கு வந்து பெருமை சேர்த்த ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் வந்து அப்துல் கலாம். ஸோ அப்துல் கலாம் சாரோட நாட்களில் வந்து இன்னைக்கு இவங்களோட வெள்ளை பிரம்பு தினத்தை வந்து சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மன திருப்தியான ஒரு சந்தோஷம். நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை பார்க்குறவங்க வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து உதவி செய்ய விரும்பினா வந்து நீங்களுமே வந்து எங்களுக்கு பல்வேறுபட்ட தேவைகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்கள் நடக்குது. வந்து வாழ்வாதார உதவிகள் செய்து கொடுக்குறோம். வாழ்வாதாரம் செய்து முன்னேற முடியாதவங்களுக்கு வந்து நிலையான வைப்பு திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து உதவி செய்கிறோம். துவிச்சக்கர வண்டி, பாடசாலை உபகரணங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அவை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவுகளை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். அதை வந்து ஆர்ஜி தமிழா ஊடாக செய்தீங்கன்னு சொன்னால்
இனிமே வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் இந்த ஆரிய தமிழா சேனலை வந்து நிறைய பேருக்கு சொல்லணும். புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படியே வந்து எங்களோடையும் வந்து இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்லி நன்றி. உண்மையில ஆர்ஜே தமிழா இந்த ஒரு பார்த்துருக்கேன். பார்த்து எனக்கு மன சந்தோஷமா இருக்கு நீங்களாம் பார்க்குறீங்கன்னு சொல்லி. என்ன சொன்னால் வன்னி விழிப்புணர்வு சங்கத்தோட நாங்கள் 2 வருஷமா சேர்ந்து எப்படி பயணிக்கிறோமோ அதில் அவ்வளவு ஆதரவு தராங்களோ அதில் உண்மையில நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கீங்க. உண்மையில நீங்களாம் பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதாவது ராகவன் அண்ணா மற்ற தலைவர் எல்லா பேருக்குமே வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். ராகவன் எல்லாம் குரலை வச்சு கண்டுபிடிப்பார். சொன்னால் எங்களோட அவ்வளோ நெருக்கமாக பழகிறதால இப்போ நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டா ஷாக்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. மேலே இவங்களுக்கு திறமை என்னன்னு சொன்னாலும் வந்து நம்மளுக்கு கண்ணை கட்டினா நமக்கு முன்னுக்கு இருக்கிற யார் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அவங்க குரல் திறமை. அண்ட் அதை மாதிரி வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வச்சு நம்மளுக்கு உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கெல்லாம் இருக்கிற திறமை ஆற்றல்களை விட அவங்களுக்கு நிறைய திறமைகள் ஆற்றல்கள் இருக்கு. அதை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதை இன்னுமே வந்து உலகறிய செய்யணும் அப்படிங்கிறது நம்ம காணொலி உண்மையாகவே வந்து எங்களோட மனசில் எல்லாம் இப்போ உலகத்தில் இருக்கிற ஆக்கள்கிட்ட எல்லா பேர்ட்ட மனசுலையும் இருந்து எங்கள்கிட்ட வந்து நீங்க நிறைய இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மற்றவங்க வந்து முகத்தை பார்ப்பாங்க. அப்போ ஒருவேளை ஒரு நாள் வந்து பிரகலாதன் கிரீம் போனா வந்தா முகம் வந்து மாறிடும். நாங்க வந்து அப்படி இல்லை, குரலை பாக்குறதால பிரகலாதன் குரல் வந்து எப்பயுமே 55 வயசுலயுமே வந்து பெரும்பாலும் வந்து மாறினாலும் இந்த ஒரு சாயல் இருக்கும். அதனால நாங்க வந்து ஆர்ஜி பிரகலாதன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொள்வோம். நன்றி. அவர் சொன்ன ஒரு விஷயம் எடுத்துக்காட்டு உதாரணம் நல்ல ஒரு விஷயம். அதாவது நம்மளாம் வந்து முகத்தை தான் பார்ப்போம், அவங்க வந்து மனசை தான் பார்ப்பாங்க, நம்மளோட குரல்களை பார்ப்பாங்க. ஸோ அதுதான் மேலே நல்ல ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நன்றி. உண்மையில சந்திச்சதுல சந்தோஷம். உங்களை நாங்க உங்களோட பயணிப்போம். சரிங்களா? நன்றி. எங்களுடைய சாய் சபி அவர்களோடு இணைந்து வழிநாடன் இசைக்குழு கலைஞர்கள் ஒருங்கிணைந்து வழங்குகின்ற இன்னிசை இரவோடு இணைப்போகின்றோம். எனவே நாம் எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் எங்களுடைய விநாயகர் பெருமானை போற்றி அவர்களை வணங்கி துடித்து எங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்வது வழக்கம். அதே போன்று இந்த இசைக்குழுவும் எங்களுடைய விநாயகர் பெருமானுடைய பக்தி பாடலோடு ஆரம்பிக்கின்றோம். அந்த பாடல் சாமி வருது விளங்குகின்ற பாடலோடு நிறைய போகின்றோம். அந்த பாடலோடு எங்களுடைய பாடல்கள் அவரோடு விரைந்து எஸ்பி உதயருடன் அவருடைய குரலில் வரப்போகிறது. ஒரு உற்சாகமான ஆரம்ப இசையோடும் ஆரம்ப பாடலாக அமையப்போகிறது. இதோ நாங்கள் பாடலோடு இணைகின்றோம்.
அக்டோபர் 15 வண்டன்பு திருநாளில் வலியுறுப்பு சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொள்கின்ற பாவன் இசை சங்கத்திலே சாய் சரி இசையினரின் அற்புதமான இசையில் அழகான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு ருசிய உடனே இவர்களுடன் பயணிக்கும் வன்னி விழிப்புணர்வு சங்கத்தின் வாணிநாதன் இசைக்குழு சாரி நமது பாடகி வினோதி அவர்கள் வழங்கியிருந்த ஒரு அற்புதமான பாடல் ஓட்டக்கிழமை தேக்கத்திலிருந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்வதே வாழ்வந்தாள் போராடும் போட்டது. ரசிகர்களுக்கு சேவை பாடமல்ல, உங்கள் உற்சாகமான கரவசம் ஓப்பி ஒலிக்கட்டும். கிளர்ச்சி வாழ் ரசிகர்கள் கரவசம் செய்தவர்கள் சிறைத்தவர்கள் அல்ல என்று நான் நினைக்கிறோம். இதோ விரோதி அவர்களின் அற்புதமான பாடல்.
யுவஸ்ரீ கிரெடிட் அந்த பாடல்கள் நிறைய இருக்கின்றோம். அந்த பாடல்கள் தோழிய செல்வன் இணைந்து கூறி
வந்தோம்